வணக்கம். இது என்னென்னா ஆக்டிவ் ஐஇ வண்டி சர்வீஸ் ஜென்ரல் செக்கப் வந்துச்சு. இந்த பாக்ஸை நான் கழட்டி தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் இந்த தனியாக இருக்கு பாருங்க. ஆமாம், சர்வீஸ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணையில் முக்கியமாக என்ன செய்யணுமோ இந்த டீப்பு இருக்குது, அந்த ஏர் டீப்பு இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோன்னு. ஏன்னா இந்த இடத்துல கட்டாயி நிற்கும், ஆனால் தெரியாது. இது கட்டாச்சுன்னா என்ன ஆகும்னாக்க ஸ்லோ ஸ்பீடு ஓயாமல் ஆப்பாங்க. வண்டி ரன்னிங்கில் போச்சுன்னா அது வரல போயிட்டே இருங்க. ஸ்லோ பண்ணோம்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடும். இந்த டிப்பு இங்கிட்ட ஒரு டிப்பு இருக்குது. ஆமாம், இன்னொன்று இதுனா இது கட்டாச்சுன்னா பெட்ரோல் சரியாக இறங்காது, ஆஃப் ஆகும், அடைச்சி நிற்கும் வண்டி. அதனால் தெரியாது கட்டாச்சுன்னா. நல்லா டீப்பை நல்லா சுற்றி பார்த்துக்குங்க. இல்லை டீப்பை ஸ்டார்ட் பண்ணி கூட அப்படி கையை அப்படி இழுத்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி செக் பண்ணிங்கன்னா ஏதாவது கட்டாச்சுன்னா ஏர் லீக்காக ஆஃப் ஆக தெரிஞ்சிடும். ஆமாம், சர்வீஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் கழட்டும் போது செக் பண்ணிக்கிறங்க. முக்கியமாக சர்வீஸ் பண்ணையில் எனக்கு இந்த ப்ளக்கு நல்லா வாஷ் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ இன்ஜின் ஆயிலே கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஆமாம், இன்ஜின் ஆயில். அப்புறம் இந்த சீட் லாக்கு கண்டிப்பான முறையில் ஆயில் போட்டு மாட்டணும். கண்டிப்பான முறையில் 2 வீலுக்கு ஏர் செக் பண்ணி மாட்டணும். ஆமாம், அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு தான். ஆமாம், ஏர் ஃபில்ட்ரு கழட்டி நான் வச்சுருக்கேன் பாருங்க. வெயிலில் காய வச்சுருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு நல்லாயிருக்கு. போன டைம் நான் மாற்றி விட்டேன். ஆமாம், அதே மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது நல்லா கலட்டி பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஹெச் போகிற கார்வே டைப் தர ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கழட்டி பண்ணுங்கள். முக்கியமாக வேலை முடிஞ்சு கடைசியில் ஃபினிஷிங் வேலை முடியலை, ஏர்னா செக் பண்ணிடுங்க. ஏரை செக் பண்ணிட்டு இந்த லிங்க்குக்கு இந்த இடத்துலலாம் ஆயில் போட்டு விடுங்க. ஆயில் போட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷனாக நல்லா இதாக ஆக்ஷன் ஆகும். பிறகு கேமுக்கு நல்லா ஆயிலை போட்டு விடுங்க. ஓகே, ஒரு சின்ன தகவல் தான். சர்வீஸ் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த சிம்பிளாக இவ்வளோ வேலை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், அது கண்டிப்பான முறையில் செஞ்சுருங்க. அதே மாதிரி ஆக்டிவ் சர்வீஸ் பண்ண அந்த பின்னாடி உள்ள கவர் தனியாக வரும். அது கழட்டி வச்சுட்டு சர்வீஸ் விடுங்க. இந்த இருக்கும்போது ஏன்னா சர்வீஸ் பண்ணையில் எங்கே தனியாக கவனிச்சு எடுத்துட்டா ரைட்டு, தனியாக வந்துருச்சுன்னா தனியாக எங்கேயும் விழுந்துருச்சுன்னா சிரமம். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துருங்க. ஆக்டிவ் ஐக்கு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.